வணக்கம் மக்களே, RH குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். தட்டில் ஒரு இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, வரட்டி மொட்டு 2, ஆதிப்பத்திரி பூ 1, லவங்கப்பூ ஒரு 5, கல்பாசி கொஞ்சமாக, 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, புதினா எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். தயிர் கொஞ்சம் வச்சுருக்கோம். குக்கரை வச்சாச்சு. அடுத்தது சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். 100 ml எண்ணெய் ஊற்றிக்குங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. அதே போதும். நெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் அதில் போட்டுடலாம். அது லைட்டாக வெடிச்சதுக்கப்புறம், ரொம்ப வெடிக்கூடாது, மேலே போடும், வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்குங்க. லைட்டாக வதந்ததுக்கப்புறம் கல் உப்பு போட்டு வதக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, மூணுத்தையும் போட்டு திருப்பியும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலா, கரம் மசாலா கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு வச்சு சேர்த்து கலந்து போடுங்க. போட்டுட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டுருங்க. சிக்கன் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு 1/2 ஸ்பூன் நெய், அது கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிரை ஊற்றிட்டு நல்லா திருப்பவும் கலருங்க. கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் நான் ஒரு கிண்ணம் வச்சுருந்தேன் அரிசி ஊற வச்சு, அதில் 1.5 தண்ணி வைக்கிறேன். 1க்கு 1.5 வைங்க, போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைங்க, போதும். கொஞ்சம் கொதிக்கணும் தண்ணி. அரிசி போட்டுக்கலாம்.
கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு. கிளறி விட்டுட்டு மூடிடணும். மூடி போட்டு கேசரி பவுடர் போடல. உங்களுக்கு கலருக்கு கேசரி பவுடர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மூடியை போட்டு 2 விசில். மூடியை திறந்து நல்லா புதினா கொத்தமல்லி திருப்பியும் போட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு லைக் போடுங்க. நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.